கலைவித்தகர் ஸ்ரீமதி நித்யா ரவீந்தர் அவர்கள், இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் திரு வர்ஷன் அவர்கள், ஜிவி டென்டல் கிளினிக்கினுடைய இயக்குனர், இந்தியன் ஆர்த்தோடோன்டிக் சொசைட்டியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் கே ஞான சண்முகம் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ருதி நாட்டியாலயாவினுடைய கலையாசான் திரு முருகேஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சிறப்பு விருந்தினர்களுக்கான கௌரவிப்பு முதலாவதாக பெற்றோர்கள் சார்பிலும் ஸ்ருதி நாட்டியாலயாவினுடைய சார்பிலும் ஸ்ரீமதி நித்யா ரவீந்தர் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். மாணவி ரக்ஷனாவினுடைய பெரியம்மா சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு வர்ஷன் அவர்கள் நிகழ்வின் சார்பாக கௌரவிக்கப்படுகின்றார்கள். மாணவி ரக்ஷனாவினுடைய பெரியப்பா திரு வர்ஷன் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். ஜிவி டென்டல் கிளினிக்கினுடைய இயக்குனர் டாக்டர் கே ஞான சண்முகம் அவர்கள் அடுத்ததாக கௌரவிக்கப்படுகின்றார். ரக்ஷனாவினுடைய தந்தை திரு நாகராஜன் அவர்கள் கௌரவிப்பினை செய்கின்றார். சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்ததை அடுத்து ஸ்ருதி நாட்டியாலயாவினுடைய நடன குரு போற்றுதலுக்குரிய திரு முருகேஷ் அவர்கள் நிகழ்வின் சார்பாக கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஸ்ருதி நாட்டியாலயாவினுடைய முக்கிய அங்கமாக திகழக்கூடிய திரு முருகேஷ் அவர்கள் மற்றும் அவருடைய இல்வாழ்க்கை துணை திருமதி ஸ்ரீபிரியா அவர்களையும் ஒரு சேர அரங்கத்திலே கௌரவிக்கின்றோம். இந்த நிகழ்விற்கான வாழ்த்துறையை நாம் பிரார்த்தித்து பெற்றுக்கொள்ளவிருக்கின்ற நேரம், தமிழ் கலை உலகிலே பலதரப்பட்ட துறைகளிலே தன்னுடைய திறமையை வெகு சிறப்பாக பல்லாண்டு காலமாக வெளிப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த கலை வித்தகியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். 200க்கும் அதிகமான வெவ்வேறு நாடகங்களிலே நடித்து 1000க்கும் அதிகமான மேடைகளை கண்ட அனுபவக் கலைஞர். தமிழ் நாடக உலகினுடைய மகா மேதைகள் பலரோடும் அந்த கலைத்துறையினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சிறப்புக்குரியவர். வியட்நாம் வீடு தமிழ் திரையுலகம் மறக்க முடியாத ஒரு வெற்றி திரைப்படம். திரு சுந்தரம் அவர்களுடைய இயக்கத்திலே அது மேடை நாடகமாகத்தான் முதலிலே புகழ் பெற்றது. பிற்காலத்திலே திரையிலே பத்மினி அவர்கள் தோன்றி புகழ்பெற்ற கதாபாத்திரத்தில் முதலில் மேடையிலே நடித்த சிறப்பு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி நித்யா ரவீந்தர் அவர்களுக்கு உண்டு. 1975 ஆகஸ்ட் 15 சென்னை தூர்தர்ஷன் துவங்கப்பட்டு அடுத்த நவம்பர் மாதம் 14 குழந்தைகள் தின நிகழ்ச்சியை முதலாக தொகுப்பாளராக துவங்கி வைத்தவர். தூர்தர்ஷன் தயாரித்த பல்வேறு நாடகங்களிலே நடிக்க ஆரம்பித்து 300க்கும் மேற்பட்ட நாடகங்களிலே நடித்திருக்கிறார். 5 வயதிலே குழந்தை நட்சத்திரமாக தாகம் என்னும் திரைப்படம் மூலமாக திரையுலகிலே நடிக்கத் தொடங்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்ற 4 மொழிகளிலே 125க்கும் அதிகமான திரைப்படங்களிலே நடித்தவர். இப்போதும் நடித்து கொண்டிருக்கிறார். பின்னணி குரல் கலைஞராகவும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலே வெகு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். 1985 முதல் தொலைக்காட்சி தொடர்களை நடித்து 500க்கும் அதிகமான தொடர்கள், 5000த்திற்கும் அதிகமான எபிசோடுகள் என்று நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலை பயணத்தை தனதாக கொண்டவர். இத்தனை சிறப்புகள் இருந்தும் அன்போடும் அக்கறையோடும் அனைவரையும் அணுகுகின்ற அணுகுமுறை இவருடைய தனித்துவமான அடையாளம். எங்கள் அனைவருடைய அன்பிற்கும் உரிய ஸ்ரீமதி நித்யா ரவீந்தர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்ததுனால நம்மளோட லைஃப் டைம், நம்மளோட ஆயுள் ஒரு வாரத்துக்கு நீண்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு 2 ஹவர்ஸாக நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக ஃபோனை பார்க்காம, நம்மளோட பிரச்சனைகளை பற்றி எதையுமே யோசிக்காமல் இசை அப்படிங்கிற ஒரு அற்புதமான உலகத்தில் சஞ்சரித்தோன்னே சொல்லலாம். வேறு எதை பற்றியுமே நினைக்க முடியல. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. குரு டாக்டர் சூரிய முருகேஷை பற்றி சொல்லணுன்னா, சரஸ்வதி கடாட்சம் சில பேருக்கு தான் இருக்கும். ரஜினிகாந்த் கூட சொல்லுவார், எல்லாருக்கும் சரஸ்வதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் கமலஹாசனை மட்டும் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி சூரிய முருகேஷ் பிறக்கும் போதே ஒரு நல்ல நடனம் தெரிந்த ஒரு தந்தை, நல்ல இசை ஆர்வம், இசை அறிவு உள்ள ஒரு தாய்க்கு பிறந்து
4 வயசுலேருந்தே அந்த கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டிவி கோபாலகிருஷ்ணன் சார்கிட்டலாம் கேட்கணுமா, அந்த மாதிரி ஒரு ஞானம் நிறைய இருக்குது. நிறைய பேர்கிட்ட ஞானம் இருக்குது, ஆனால் பணிவு இருக்காது, ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் இருக்காது. சூரிய முருகேஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க வந்து ரக்ஷனா வந்து ஒரு சரியான குருவை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு இசையோ இல்லை ஒரு நடனமோ ஒரு இடத்துல போய் கற்றுக்குறோன்னா வெறும் அந்த அந்த வித்தையோ அந்த கலையோ மட்டும் கற்றுக்கிறது இல்லை, டிசிப்ளினையும் சேர்த்து கற்றுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான குரு கிட்ட ரக்ஷனா சேர்ந்தது அவள் செஞ்ச பாக்கியம், அவங்க பெற்றோர்கள் செஞ்ச பாக்கியம். அழகாக பாடினாங்க, 10 பாட்டுமா அப்படியே முத்து முத்து முத்தாக இருந்தது. நான் நினைக்கிறேன் அழகான பழனிமலை ஆண்டவா பாடும்போது பழனி முருகன் இங்கே வந்திருப்பார், கோவிலில் எல்லோரும் அங்கே தேடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக பாடினாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கோல்டுன்னெலாம் சொன்னாங்க. பட் எப்போவுமே மேடை கலைஞர்களுக்கு மேடையில் வந்து உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் மறந்துடும். நம்ம என்ன வேலை செய்ய வந்திருக்கோமோ அதை 100% செஞ்சுட்டு தான் இந்த மேடை விடும். ஏன்னா நாடகத்தில் நான் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பக்கவாத்தியக்காரர்கள் பற்றி சொல்லணுன்னா பக்காவாத்தியக்காரர்கள்னு தான் சொல்லணும். 4 பேரும் தூண் மாதிரி அந்த ரக்ஷனா கூட உட்காந்துக்கிட்ட ஒரு தரம் பாடும்போதும் அவளை என்கரேஜ் பண்ணி ரொம்ப ஒரு அழகான மாலை பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டென்டல் இது படிச்சுக்கிட்டு அவங்க வந்து இசையிலையும் இவ்வளோ ஆர்வத்தோட பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. பாடுறது யார் வேணால் பாடலாம், அதில் வந்து உணர்வு பூர்வமாக இருக்கணும், பாவம் சரியாக இருக்கணும். இந்த பாட்டை இப்படி தான் பாடணும்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட தப்பு இல்லாமல் அவ்வளோ அழகாக பாடினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து நான் இசையை கேட்டு ரசித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்கள் எல்லாரையும் சந்தித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி திரு கணேஷ் அவர்கள், அவரோட தமிழை வந்து இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான்லாம் பொறாமப்படுறது வந்து நகையை பார்த்தோ பணத்தை பார்த்தோ காரை பார்த்தோ இல்லை, அவங்களோட விவரம் அவங்களோட ஞானம் அதை பார்க்கும்போது இவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சி ஆச்சரியப்படுற 2 பேர். ஒன்று சூரிய முருகேஷ், இன்னொன்று கணேஷ். ஸோ 2 பேருமே இன்றைக்கி இங்கே இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. இந்த ரக்ஷனா வந்து இந்த நடனத்தை இதோடு விடக்கூடாது, இந்த இசையை இதோடு விடக்கூடாது. இன்னும் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணணும். உங்கள் குருவை மிஞ்சின சிஷ்யையாக நீங்கள் ஆகணும். நான் வந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், பிரேக்கில் வந்திருக்கேன், அதனால் அவசரமாக கிளம்புறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இங்கே எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி நித்யா ரவீந்தர் அவர்கள் அவசர அலுவல் காரணமாக நம்மிடமிருந்து பிரியா விடைபெறுகின்ற இந்த தருணத்திலே மாணவிக்கான சான்றிதழை வழங்கிவிட்டு அவர் புறப்பட்டால் அது நிகழ்விற்கு முழுமையாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே சற்று முன்கூட்டியே சான்றிதழ் வழங்கல் நிகழ்வை இந்த அரங்கத்திலே அறிவிக்கின்றோம். ஸ்ருதி நாட்டியாலயாவினுடைய சார்பிலே அற்புதமான இந்த குரலிசை அரங்கேற்ற நிகழ்வை நிறைவு செய்திருக்கின்ற மாணவி டாக்டர் ரக்ஷனா சாய்ஸ்ரீ அதற்கான சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார். இன்னும் பலமான பாராட்டுக்கள் உங்கள் கரவொலியின் வாயிலாக அந்த மாணவிக்கு. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நாம் அழைக்கவிருப்பவர், இந்த நிகழ்வை பொறுத்தவரை இசையோடு அதீத தொடர்புடையவராக பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தினராக நமக்கு வாய்த்திருக்கக்கூடியவர், பாடகராக திரை இசை அமைப்பாளராக மிகச்சிறப்பான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருபவர். அவருடைய இசை படைப்புகளிலே மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று அவருடைய பிள்ளைகள். இசை உலகத்திற்கு அவர் வழங்கியிருக்கின்ற அமுத படைப்புகள் இரண்டுமே உலகளவிலே இந்திய இசையினுடைய இந்திய இசைக்கலைஞர்களுடைய பெருமையை பறைசாற்றிய லிடியன் நாதஸ்வரத்தினுடைய தந்தை தன்னுடைய இசைப்பணியாலும் தனக்கு அடுத்த தலைமுறையினுடைய இசைப்பணியாலும் தொடர்ந்து இசை உலகத்திற்கு ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற திரு சதீஷ் வர்ஷன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாள் இங்கே வந்து நான் கலந்துக்கிட்டது. எனக்கு சூர்யா அவர்கள் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், திருக்குறள் குறளிசை காவியம் சொல்லிட்டு. அதில் பாட வரும்போது தான் தம்பியை பார்த்தேன். அந்த ரெக்கார்டிங் செஷன் அப்போ அவர் எப்படி எவ்வளோ அழகாக எவ்வளோ சீக்கிரமாக எப்படி புரிதலோடு எவ்வளோ குயிக்காக பாடினாருன்னு பார்த்து உண்மையாக பிரமித்தேன். ஸோ அப்போது நான் எப்போயுமே என் மக ரெக்கார்ட் பண்ணும்போது கூட உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஸோ நிறைய சிங்கர்ஸ் 1000க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் வந்து என் மக ரெக்கார்ட் பண்ணாலும்
ஒரு சிலர் பேர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும் நாங்கள். அதில் சூர்யா ஒருத்தர். தேங்க்ஸ். எனக்கு பார்த்த உடனே முதல்ல அவர் பாடின விதம், அவருடைய டிசிப்ளினு, அவர் ரசித்த விதம் எல்லாமே ஒரு ஒரு முழு மியூசிஷியன் அப்படின்றது உணர்ந்தேன். அப்புறம் என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்டேன். எனக்கு அவர் ரேடியோ ஆர்ஜேன்னு சொன்னார். அப்புறமா என்ன இவ்வளோ நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அந்த டிஸ்கஷன் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அவர் அடிக்கடி பேசணும் போல் ஒரு ஆசையும் வந்தது. அப்புறமா சொன்னார் அவர் டிவிஜி அவருடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓ, டிவிஜி அவருடைய ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் நான். அப்போ அவர் பாடினாரா அப்படின்னு கேட்டார். அவர் பாடுவாரான்னு கேட்டேன். நான் ரொம்ப வயசாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, இன்னமும் கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. யாருமே ஒருத்தரை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு லெஜெண்டை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க யூஸ்வலாக. வந்துட்டு நான் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு அவ்வளோ பெரிய மகத்துவமான ப்ராஜெக்ட் ஆக்கிருமே அப்படின்னு யோசிக்கிற இந்த காலத்தில் நான் சொல்லி சாரை பாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த பெருந்தன்மை சூர்யாவுக்கு அது ரொம்ப நல்ல எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா அவரை நாங்கள் அப்ரோச் பண்ணி இருந்திருக்க முடியாது டிவிஜி சாரை. தம்பியால் தான் டிவிஜி சார் வந்து இந்த எங்கள் திருக்குறளில் கூட அவரும் ஒரு குரல் கொடுத்து வீட்டுக்கு வந்தார். ஸோ அவருடைய மாஸ்டர் எப்படி இருக்கார் பாருங்கள். மாஸ்டருக்கு தவறாத ஸ்டூடெண்ட்டு அங்கே அவங்க இந்த பாண்டை. ஸோ அந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன். ஸோ டிசர்வ்டு மாஸ்டர். நீங்கள் ரொம்ப லக்கிம்மா இப்படியான ஒரு மாஸ்டர் கிடச்சதுக்கு. உண்மையாகவே சொல்லப்போனால் அவ்வளோ டிசிப்ளின் ஒரு மாஸ்டருக்கு இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் அந்த பேஷன்ஸ், இந்த லவ் டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட், அந்த அது வந்துட்டு நான் சூர்யா கிட்ட பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அவங்க இன்விடேஷன் கொடுக்க வீட்டுக்கு வரும்பொழுது அந்த இன்விடேஷனை பார்த்து நான் இதோ நல்ல வேலை இங்கே இருக்கேன், இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது அது கூட அவர் தான் மாஸ்டர் தான் டிசைன் பண்ணது, அவர் தான் எஃபர்ட் எடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி இவ்வளோ அழகாக வரணும்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஆத்மபூர்வமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவங்க பாடும்பொழுது அவங்க குழந்தைக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட் வந்து சொல்லுவாங்களா, ஃபாலோ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா, என்கரேஜ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. கூடவே இருந்துட்டு தாளம் போகிறதுலேருந்து அந்த எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து பக்கத்தில் ஏதாவது சவுண்டு வந்தால், கதவு திறக்கிற சவுண்டு, யாரோ பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவர் அப்படி அந்த டிஸ்டர்ப் ஆகாமல் ஆச்சோ அந்த சவுண்டு எப்போ நிற்கும்ன்றத நான் உணர்ந்தேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மியூசிஷியன் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் சர்க்கிள் ஆளுங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். யாராச்சும் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி குறுக்கில் போனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மேலே கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் எனக்கு அப்படி நின்றுக்கிட்டே போவாங்க. சாரி. ஆனால் இவருமே சரி நடுவில் வரவே இல்லை, அதையும் சொல்லணும். அந்த ஓரமாக இருந்து ரொம்ப அழகாக கவர் பண்ணார். ஸோ மியூசிஷியன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு ரசிகர்கள் தான். ரசிகர் இல்லைன்னா மியூசிஷியன்ஸ் கிடையாது. யாருக்காக பாடணும், பாத்திரமே இல்லாமல் யாருக்காக இந்த அமுதம். ஸோ நீங்கள் தான் அழகு. உண்மையாக சொல்ல போனால் ஆடியன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, ஒரு ஃபோன் கால் கூட கேட்கவே இல்லை எனக்கு. சவுண்டு எல்லோரும் சைலன்ஸில் வச்சுருந்தீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் இல்லைன்னா மியூசிஷியன்ஸ் கிடையாது, சீரியஸ்லி. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து மேடையில் பேசி அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த மாஸ்டரை பற்றி பேசணும். இந்த கணேஷன் ஒருத்தர் இன்னும் இவ்வளோ அநியாயத்துக்கு தமிழை இப்படி உச்சரிக்கிறாரு, எவ்வளோ ஃப்ளோ, என்ன ஸ்பீடு, என்ன வேறு லெவல். நீங்கள் மன்னிச்சு ரொம்ப சந்தோஷம். ஸோ எவ்வளோ ஒரு 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 டிசிப்ளின் பேக்டாக இந்த டே அமைஞ்சதுன்றது தான் நான் சொல்லுவேன். மியூசிக் வந்து எப்பயுமே அது லெவல் வேறு. ஆனால் மியூசிக் இஸ் நத்திங் பட் டிசிப்ளின். மியூசிக் இருந்துச்சுன்னா டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளாக அதை மாற்றிக்காமல் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தால் டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மியூசிஷியன்ஸ்குள்ளே இருக்குன்றது எனக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் குட். நான் யாரையும் சொல்லணும் மென்ஷன்ஸ் எதுவுமே, நோட்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. அப்படியே வந்து அப்படி ஒரு மாதிரி ஆரம்பிச்சது, அப்படி போகிறேன். ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் வச்சுருக்கேன், இது மிஸ் பண்ணாமல் சொல்லணுன்ட்டு. சூர்யா அவருடைய டெடிக்கேஷன், சாங் லிஸ்ட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வெல் ஆர்கனைஸ்டு, அது சொன்னேன். உங்கள் மக மாதிரி அவளை வந்துட்டு பார்த்தீங்கன்றது கவனித்தேன். அப்புறம் இந்த ஆர்கெஸ்ட்ரா, அதாவது அந்த கீபோர்ட் பிளேயர் அமேசிங். அது அவர் இன்னும் அவ்வளோ அழகாக வாசிக்கிறாரு. நான் என்னுடைய பையனுக்கு மட்டும்தான் நான் ஒரு சரியான ரசிகன். நான் எல்லாமே வாசிப்பான், அப்பா எதுனாலும் வாசிடுவான் என் பையன் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்லேயே நான் அந்த ஸ்டாண்டர்டில் அது மேலேன்னு கூட சொல்லலாம். அந்த தம்பி அவ்வளோ அழகாக வாசித்தார். தயவுசெய்து அந்த தம்பி வர முடிஞ்சால் வாங்க.
ரொம்ப ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு பிளேயரை நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். உண்மையாக ரொம்ப சூப்பராக வாசிங்க தம்பி. ரொம்ப ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப அழகாக வாசிச்சிங்க. ஆக்சுவலாக நான் என்னை மேடையில் கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. நான் என்ன நல்ல மியூசிஷியன் அவரை பேச வச்சுருங்க, என் சார்பாக அவர் பேசட்டான்னு சொல்லி தான் கீழே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எதாவது பேசணுன்னா பேசுங்க, 2 வார்த்தை எதாவது பேசணுன்னா பேசுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எதாவது பேசணும்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே. ஏன்னா சில பேர் மனசில் எதாவது பேசணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு மேடை கிடைக்காது. ஸோ அதனால் யாருக்காச்சும் பேசணுன்னா என்னுடைய டைமில் ஒரு நிமிஷம் யாருக்காவது கொடுக்குறேன். எங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் வயலினிஸ்ட் கூட ரொம்ப அழகாக வாசித்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு அரங்கேற்றன்றது வந்து நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் இவங்களை அப்படின்ற லெவலில் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு யாருமே இந்த ஓவர் ப்ளே பண்ணாமல் அவங்கள கரெக்டாக அந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கு இன்னொரு மென்ஷனும் போட்டிருந்தேன். அந்த ஆடியோக்காரங்க எப்பயுமே இந்த விசிலிங் ஃபீட்பேக் சவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகு. அந்த வாய்ஸ் லெவல் எவ்வளோ இருக்கணுமோ, பக்கவாத்தியம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகு. அதே மாதிரி 2 பெர்கஷன்ஸ் எப்பயுமே ஒரு மேடையில் வாசிக்கும்போது அந்த பேஸ் போடும்போது அந்த லோஸ் வரும்போது கொஞ்சம் டைமிங் சிங்க்கு தப்பாக இருந்தால் கூட அது வந்துட்டு ஃப்ளாம்ஸ் மாதிரி கேட்கும். ஃப்ளாம்ஸ்னால் இப்போ டா அப்படின்னா டட்டா அப்படின்ற மாதிரி டட்டா 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 அந்த மாதிரி அது கேட்காம ஒரே ஈவனாக வாசித்தாங்க. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரா. உண்மையாக ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணீங்க சூர்யா, அதுக்கும் உங்களுக்கு பெருமை. லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ், ஆடியன்ஸ், ஆர்கெஸ்ட்ரா, ஐ எம் நத்திங் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் ஒன்றும் இல்லை, மோர் குட் மியூசிஷியன்ஸ் அண்ட் லவர்ஸ் இருந்தால் நிறைய இதில் வந்துட்டு நிறைய மியூசிஷியன்ஸும் மியூசிக் லவர்ஸும் இருப்பீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஐ பிளஸ் திஸ் லிட்டில் கேர்ள் ரக்ஷனா. நீங்கள் மேலே வந்து வாழ்த்தலைன்னா கவலையப்படாதீங்க, உங்கள் எல்லோரும் சார்பாக அவங்க நல்லா இருக்கணும். முக்கியமாக லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன், அவங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ அழகாக அவங்க பொண்ணுக்கு என்கரேஜ் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து, மற்ற சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க தான் முக்கியம். இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாமே ரசித்து அழகாக பண்ண அந்த சின்ன குழந்தைங்க இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும். இனிமேல் இப்படி லைவில் வந்து இப்படி ஒரு அரங்கேற்றம்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் இப்படியெல்லாம் செய்யணும், இந்த கலை வந்து வளர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இந்த இதுக்கு தகுதியாக இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸ், நான் வந்து அப்படியே ஒரு ஆவரேஜ் மியூசிஷியனாக மியூசிக் லவ்வராக இருந்து பிள்ளைங்க நல்லா வரணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நினச்சேன். என் பிள்ளைங்களை வந்து வேர்ல்டு டாப் மியூசிஷியன்ஸாக கொண்டு வரணும் அப்படின்ற என்றைக்குமே நான் நினச்சதே கிடையாது கண்டிப்பாக. ஆனால் அவங்க தூக்கத்துலேருந்து கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதால் தான் நான் ஸ்கூலுக்கே அனுப்பலை. வேறு மியூசிக் படிக்கணுன்றதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மியூசிக் படிக்கணுன்றதுக்காகலாம் நான் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வைக்கல. நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாத காரணம் வந்து அவங்க தூக்கத்தில் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான். அது அப்படியே பழக்கத்தில் ஸ்கூல் போகாத மாதிரி ஆகிடுச்சு, அது மியூசிக் பர்சியூ பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இதுதான் விஷயம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் இன்வைட்டிங் மீ. என் பசங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. நான் ஒரு சாதாரணமாக ஒரு மியூசிக் லவர், அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் மியூசிக் வாசிப்பேன், பாடுவேன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு கூப்பிட்டு என்ன ஹானர் பண்ண தம்பிக்கு, அந்த ஃபேமிலிக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். மிகச் சாதாரணமாக ப்ராஜெக்ட் என்கின்ற ஒற்றை வார்த்தையிலே ஒரு பெரிய விஷயத்தை கடந்து போய்விட்டார். அது என்ன ப்ராஜெக்ட் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1330 குரல்களையும் 1330 பாடகர்களை வைத்து தனித்தனியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை, மகன், மகள் என்கிற அற்புதமான அந்த இசைக்குழுமம் மிகச்சிறப்பான ஒரு பணியை இசைக்கும் தமிழுக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு சேர செய்து கொண்டிருக்கிறது. அதிலே டிவிஜி ஐயா அவர்களை போன்ற மகாமேதைகளும் பாடியிருக்கிறார்கள். இப்போது இசை உலகத்திற்கு அறிமுகமாகி இருக்கின்ற இளம் திறமையாளர்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த அற்புதமான இசை ப்ராஜெக்ட் அவர் சொன்னது போல மிகப்பெரிய அளவிலே உலகம் போற்றுகின்ற ஒரு கவனம் ஈர்க்கின்ற கலைப்படைப்பாக, கலைக்காவியமாக வெளிவர வேண்டும். அது நமக்கும் அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அனைவர் சார்பிலும் இந்த அரங்கத்திலிருந்து நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்வோம். என்றோ ஒரு நாள் என்றேன். அடுத்த மாதம் செப்டம்பர் 6ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்திலே
1330 தனித்தனி குரல்களிலே தனித்தனி இசையாக திருக்குறளின் தொகுப்பு வெளியிடப்பட இருக்கிறது. அனுமதி இலவசம், அனைவரும் அவசியம் வந்துவிடுங்கள். ஒரு மனிதனுக்கு பல்லும் சொல்லும் முக்கியம் என்பார்கள். இந்த இரண்டுமே ஒருவரிடத்திலே சிறப்பாக அமையுமா என்பது ஆச்சரியம்தானே. சொல் எத்தனை சிறப்பாக இருந்தது என்பதை இன்றைக்கு அரங்கேற்றத்தின் மூலமாக கண்டுகொண்டோம். என்னுடைய பல் மட்டுமல்ல, எல்லோர் பல்லும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல் மருத்துவமும் படித்து அந்த துறையிலும் சிறப்பாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது இந்த இரண்டு திறமைகளும் ஒருவரிடத்திலே வந்து சேருகின்ற ஒரு மிகச்சிறந்த அமைப்பை குறிக்கிறது. அதற்கு அவருக்கு நல்லதொரு உறுதுணையாக இருந்து, நல்ல வழிகாட்டியாக இருந்து, முன்னோடியாக அவரை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர், நம் அனைவருடைய மதிப்புக்கும் கௌரவத்திற்கும் உரிய விருந்தினர், ஜிவி டென்டல் கிளினிக்கினுடைய இயக்குனர், இந்தியன் ஆர்த்தோடோன்டிக் சொசைட்டியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் கே ஞானசண்முகம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும், இசை வல்லுநர்களுக்கும், இசையை ரசிக்க வந்த அனைத்து ரசிகர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இனிதான வணக்கத்தை உரிதாக்கிறேன். நம்ம கடைசியில் பேச வரும்போது நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நாம் என்ன சொல்லணும்னு நினச்சி ஃபோனில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருப்போமோ, நமக்கு முன்னாடி பேசினவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக சொல்லிவிடுவாங்க. பட் நமக்கு முன்னாடி பேசினவங்க ரெண்டுமே மிகப்பெரிய ஆளுமைகள். ரெண்டு பேருமே கலை உலகை சார்ந்தவர்கள். ஒருத்தர் நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் ஒருத்தராக பார்த்தேன். அதாவது நம்ம வீட்டு மூலமாக, டிவி மூலமாக நம்ம பார்த்தவங்க திரைக்கலைஞர் நித்யா மேடம் அவர்கள். இன்னொருத்தர் என் பக்கத்தில் உட்காந்து நான் இன்றைக்கி தான் அறிமுகமானேன் அவரோட. ஹம்பிள் பர்சன்னா அவர் மாதிரி நான் பார்க்கல. ஆக்சுவலாக எனக்கு கிடைச்ச ஒரு 20 நிமிஷத்தில் அவர் கூட உரையாடினதில், அவரை பேச கூப்பிட்றதுக்கே அவர் நான் என்ன பேச போகிறேன்னு தெரியல என்ன, ஆனால் மேலே ஏறி என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக உங்களுக்கு கடத்திட்டார். சச் ஹம்பிள் மேன். அவரை சந்தித்ததில் எனக்கு மிக மகிழ்ச்சி. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோட மக்களால் தான் எனக்கு பெருமை என்று. இல்லை, உங்களால் தான் உங்கள் மக்களுக்கு பெருமை. நீங்கள் அப்படி இருந்ததால் தான் உங்கள் பிள்ளைகள் இன்று பெரிய சாதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கான்டெக்ட்ஸ்லேயே ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் ரக்ஷனாவோட அப்பா அம்மா, அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்க பெரியம்மா பெரியப்பா, இவங்க எல்லாருமே பெரிய ஒரு ரோல் ஆற்றியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. நம்மெல்லாம் நினைக்கிறோம் இன்றைக்கி ரொம்ப லாஸ்ட் டேயில் இன்றைக்கி இந்த சேரில் உட்காந்து நான் பார்க்குறேன், அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷ ப்ராஜெக்டாக இருக்கும். இப்போ சாரோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி ரக்ஷனாவோட இந்த பயணம் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பயணத்தின் தொடக்கம் இன்றைக்கி கல்மினேட் ஆகிருக்கு. அரங்கேற்றமா இதுவும் மீண்டும் ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கணும். இந்த பயணம் மேலும் மேலும் தொடரணும். உன்னோட ஃபஸ்ட்டு அரங்கேற்றமே ஹவுஸ்ஃபுல் ஷோ. இட்ஸ் அ பிளாக் பஸ்டர். நிறைய பேர் நின்றுக்கிட்டு பார்த்தாங்க. ஒரு ரஜினி படத்துக்கு என்னென்ன ஆடியன்ஸ் இருக்கணுமோ, நின்று இருக்கணுமோ, என்ன சத்தங்கள் இல்லாமல் அமைதியாக எங்களை மெஸ்மரைஸ் செய்து விட்டாய். அது ஒன்று தான் வித்தியாசம். இட் வாஸ் அ பிளாக் பஸ்டர். அவ்வளோ பேர் அமைதியாக அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ரசித்தாங்க. இசை தெரிந்தவர்கள், இசை தெரியாதவர்கள், கர்நாடக இசை புரிந்தவர்கள், புரியாதவர்கள், எந்த வித்தியாசமும் இல்லை. இசை நம்மளோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடியது, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது, நம்மளை கிளென்ஸ் பண்ணக்கூடியது, நம்மளை ஹீல் பண்ணக்கூடியது, நம்ம எல்லா கவலைகளையும் மறக்க வைக்கக்கூடியது. அதை இன்றைக்கி அனுபவபூர்வமாக நம்ம எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். உன்னோட முதல் மேடைங்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு முழுநீள மேடை இன்று நீ அரங்கேற்று இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது. உன்னோட வெல்விஷராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ என்னுடைய துறையை சார்ந்ததற்காக நான் பெருமைப்படுறேன். உன்னை சின்ன குழந்தையிலேருந்து பார்த்ததை இன்றைக்கி நீ ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஈன்ற பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த தாய்ங்க உட்காந்துருக்காங்க, அவங்க முகத்தில் இருக்கிற பூரிப்பை நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. நீங்கள் ஒரு தாய் தந்தைன்னா இன்னொரு தாய் தந்தைக்கு சமமானவர் அவரோட குரு. அவரை பற்றி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது. இந்த இன்விடேஷன்லேயே நிறைய விஷயங்கள் அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ரக்ஷனா பற்றி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நம்ம முதல்ல அவரோட குருவை தான் படித்தேன். இட்ஸ் அ வெரி இம்ப்ரெசிவ் ப்ரொஃபைல் சார். அவர் நான் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவர் பாடகர் மட்டும் இல்லை,
ஒரு ஆசான் மட்டும் இல்லை, அவர் பரதநாட்டியமும் கற்றுத் தேர்ந்திருக்காரு, வெஸ்டர்ன் மியூசிக்கில் பாண்டியத்தம் பெற்றிருக்காரு, அது இல்லாமல் திரை இசையில் நிறைய பேர்கிட்ட பாடியிருக்காரு. இப்படி நீண்டுக்கிட்டே போகுது. அவருடைய குரு இன்னும் பெருமை வாய்ந்தவர், மதிப்புக்குரியவர். இப்படி அவருடைய ப்ரொஃபைலே ரொம்ப ஹை இம்பேக்ட் ப்ரொஃபைலாக இருக்குன்னு எங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது. ரக்ஷனாக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சது உனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அந்த குருவையே இன்னைக்கு மகிழ்ச்சியில் ஆற்றிட்ட. நான் அவரோட பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சீட்டுக்கு பின்னாடி இருந்தவர், அந்த சீட்டு இப்படி லேசாக சாஞ்சா பின்னாடி சாயுது, நம்ம முன்னாடி வந்தால் முன்னாடி வருது. அவர் அந்த சீட்டில் சாயவே இல்லை, முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அந்த கையும் அந்த பார்வையும் அந்த அளவு எவ்வளோ தூரம் நீ போகணுன்றதை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்க, குருவும் சிஷ்யும். அது ஒரு அற்புதமான ஒரு நல்ல காட்சியாக அமைஞ்சது. எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு கெஸ்ட்டுமே சொன்னாங்க, தம் பிள்ளை கூட இப்படி பண்ணாங்களா. இன்னும் ஒரு படி மேலே போகிறேன். ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தை தவழ்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை ஏஞ்சி நிற்கும். அந்த ஏஞ்சி நிற்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த தாய்க்கு இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி பரவசம், அதில் ஒரு கண்ணில் நான் இன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கு அவரோட குழந்தை ஏஞ்சி நின்றுருக்கு, சும்மா ஏஞ்சி நிற்கல, ஷி ஸ்டுட் டால். நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க அப்பா அம்மா ஹால் புக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆடிட்டோரியமாக புக் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், நீங்கள் ஆற்றியிருக்க இந்த தொண்டு வந்து ஒரு இசை கலையை மட்டும் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகல, இது ஒரு பெரும் சமுதாய தொண்டு. ஒரு குழந்தைங்களை டிசிப்ளின்டாக ஆக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலை இது. 2 குருமார்களும் இந்த மேடையில் இருக்கீங்க. நீங்கள் மிகவும் மதிப்புக்குரியவர்கள், மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள். Than a guest like me, you have the biggest honor, sir. I would like to share it on the stage and register it strongly. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரக்ஷனாவை வாழ்த்தணும்னு என் மனசு தோணுது. நான் என்றைக்குமே அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் டென்டிஸ்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் இசையில் வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் பாடுவேன் சார், நீங்களும் பாடுவீங்கல்ல அப்படின்னாங்க. அது வேற. அவங்க பாடுறதுனால எனக்கு ஒரு சின்ன கனெக்ஷன்ஸ், பாட்டை பற்றி நிறைய டிஸ்கஸ். ஆனால் மோஸ்ட்லி திரை இசை தான். நான் கர்நாடக சங்கீதம் படித்ததில்லை. பட் அவங்க பாடுறது நான் அப்பப்போ கேட்டிருக்கேன். பட் இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நேரில் பார்க்குற அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவங்க அப்பா அம்மாவுக்கு, அவங்க குருவுக்கு அவங்க என்ன பெருமை இருந்ததோ அதற்கு சமமான பெருமை எனக்கும் இருந்தது. இன்றைக்கி நான் வந்து, நீ இன்னும் பல மேடைகளை பார்க்கணும், ஒரு பல் மருத்துவராக நீ மேலும் உயரணும். உன்னோட ப்ரொஃபஷ்னலில், பர்சனல் லைஃப்பில், உன்னோட ஆர்ட் ஃபார்மில் நீ மேலும் சிறந்து எங்கள் எல்லாரையும் மேலும் நீ பெருமைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். நீங்கள் இல்லைனா, சார் சொன்ன மாதிரி, நீங்கள் இல்லைனா இந்த நிகழ்ச்சியில் கலைஞர்கள் இல்லை. ரொம்ப பேஷண்ட்டாக, ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு கேட்டீங்க. தேங்க்ஸ் டு யூ. விஷ் யூ ஆல் குட் லக் ரக்ஷனா. கீப் கோயிங். தேங்க்யூ. சார், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. தேங்க்யூ. எத்தனை செல்வத்தை வேண்டுமானாலும் சிரமப்பட்டு சம்பாதித்து விடலாம், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நிஜமாகவே வாழ்த்துகின்ற நல்ல மனங்களை சம்பாதிப்பது தான் உலகத்திலேயே பெரிய சொத்து. அந்த வகையிலே அற்புதமான மனம் படைத்த ஒருவர், ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்ற ஒருவரை வாழ்க்கையின் இந்த ஆரம்ப காலத்திலேயே ரக்ஷனா சம்பாதித்திருப்பது பெரிய விஷயம். மிகச்சிறப்பான வாழ்த்துக்களை உள்ளன்போடு இந்த அரங்கத்திலே பதிவு செய்த திரு ஞான சண்முகம் ஐயா அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். எல்லோரும் சொன்னது போல ஒரு தந்தையாக, தாயாக, சகோதரனாக, தோழனாக, குருவாக எல்லா விதங்களிலும் சூழ்ந்து நின்று ரக்ஷனாவை இந்த அரங்கத்திற்கு அழைத்து வந்திருக்கின்ற அவருடைய இசை ஆசான் டாக்டர் திரு சூர்யா முருகேஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் குருவாகிறதுக்கு முக்கிய காரணம், என் வீட்டில் 2 குரு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பாராட்டு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ நானும் எனக்கு தெரியாமல் அந்த மாதிரி ஆகிட்டேன் சம்டைம்ஸ்.
ஸோ ரக்ஷனாக்கு வந்து இன்னைக்கு ஹோல் ஹார்ட்டடாக ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. யூ டிட் அ வெரி குட் ஜாப். ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அவளோட இவ்வளோ எஃபர்ட்ஸ், இவ வந்து டென்டிஸ்ட்ரி முடிச்சிருக்கா, லைக் பிடிஎஸ் அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு அந்த ஃபைனல் இயர் டைமில் அப்போ தான் இந்த அரங்கேற்றம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நான் கேட்டேன், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிடுவியா அப்படின்னு. ஷி செட் பண்ணிவிடுவேன், நான் எப்படியாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னா. அண்ட் ஷீ டிட் இட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ரெண்டு ஃபீல்டுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவள் வந்து ஃப்ளையிங் கலர்ஸோடு பாஸ் பண்ணியிருக்கா. ஸோ ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி அவள் கிளாஸுக்கு வர்றது வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாது. அவள் சாலிகிராமம்லேருந்து வேளச்சேரி கிளாஸுக்கு வருவாள். அதுவும் கேட்டேன், வர முடியுமா அப்படின்னு. ஒரு 1.5 வருஷமாக டெய்லி கிளாஸ்க்கு வருவாள் சாலிகிராமத்துலேருந்து இங்கே. இப்போ இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட இன்றைக்கி வான்னா நான் 1 ஹவருக்கு முன்னாடி சொன்னால் கூட எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துடுவா. ஸோ அந்த எஃபர்ட்ஸ்க்கு, அந்த ஹார்ட் ஒர்க்கு நீ இன்னுமே பெரிய பெரிய சக்ஸஸ் மீட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி அடுத்த கிளாப்ஸ் வந்து அவளோட பேரண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். முக்கியமாக அவங்க அம்மாவுக்கு. அவள் வந்து ஒரு பக்கம் அவள் அரங்கேற்றம் பண்ணால் அவங்க அம்மாவுக்கு தனியாக அவங்க ஒரு ட்ராக் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவள் இது பண்ணுறாளா, அது பண்ணுறாளா. அதே மாதிரி எனக்கும் அவள் சாப்பிட்றாளோ இல்லையோ, எனக்கு டெய்லி பார்சல் வந்துடும் சாப்பாடு, அவங்க அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப தேங்க்யூ அவளையும் கவனிச்சிக்கிட்டதுக்கு, என்னையும் கவனிச்சிக்கிட்டதுக்கு. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபேமிலி இஸ் அ வெரி பிக் ஃபேமிலி. ஒரு சின்ன அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதும் அவங்களோட பாட்டியிலேருந்து அவங்களோட பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அவளோட கசின்ஸ் எல்லாருமே இந்த அரங்கேற்றத்தில் அவ்வளோ ஹாப்பியாக இன்வால்வ் ஆனாங்க. அவளோட சாரி எடுக்கிறதுலேருந்து, அவளுக்கு போடுற ஜுவல்ஸ்லேருந்து, அவள் மேக்கப்லேருந்து அவள் அத்தை தான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி அவள் ஃபுல் ஃபேமிலி வந்து அவளுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி சப்போர்ட்டோட யூ வில் ரீச் மோர் சக்ஸஸ். அண்ட் இன்றைக்கி என்ன சந்தோஷப்படுத்துனதில் நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அதே மாதிரி நித்யா மேம் வந்தது ரொம்ப சந்தோஷம். அவங்களும் அதே மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ட் தான். அவங்க டப்பிங்கும் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வந்து நடிப்பாங்க, ஒரு பக்கம் பாட்டு பாடுவாங்க, ஒரு பக்கம் யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்கிட்ட கேட்பாங்க இது எப்படி எடிட் பண்ணலாம், அந்த மாதிரி அளவுக்கு ஷீ இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். அண்ட் அதுக்கு இவ ஒரு மல்டி டேலண்டடான பர்சனுக்கு ஈக்குவலான ஒரு ஜட்ஜ் தான் அவங்க வந்தது. ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது ஒரு பெரிய பிளெஸிங் உனக்கு. அதே மாதிரி உன் லைஃப்பில் நீ சின்ன எப்படி டென்டிஸ்ட்ரி ஆசைப்பட்டியோ அவரே உன்னோட பெரிய சக்ஸஸ்க்கு இங்கே இருக்காருன்னு நினைக்கும் போது இட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் யூ. அண்ட் வர்ஷன் சார் வந்து அண்ணான்னு தான் சொல்லுவேன், சார்ன்னு சொல்கிறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது டக்குன்னு. அண்ணா வந்ததும் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அண்ட் நான் கூப்பிட்டதும் உடனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா, ரொம்ப சந்தோஷம். அண்டு இங்கே இந்த மேடையில் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் நடுவில் நீ வந்து இப்படி உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி ரக்ஷனா அம்மா அப்பாவுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஆடியோ இன்ஜினியர்ஸ், என்னோட ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ், அவங்க எல்லாமே எதுவுமே சாத்தியம் இல்லை. அண்ட் சார்ல்ஸ் அண்ட் ஸ்ரீராம் ஆடியோ அண்ட் சுரேஷ் அங்கிள் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அண்ட் இன்விடேஷன் ஸ்பீட் பிரிண்ட் அண்ட் இன்விடேஷன் ஃபோட்டோ எடுத்தது எலிவேட் ஃபோட்டோகிராஃபி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எப்போதுமே இசை எந்த இடத்திலே எந்த விதத்தில் ஒலித்தாலும் அது இறையருளை ஈர்க்கும் என்பதற்கு பல சான்றுகள் நம்முடைய புராணங்கள் தொடங்கி உண்டு. இந்த அரங்கத்திலே ஒலித்த இசை இறையருளை வரவைத்திருக்கிறது. மேற்கு மாம்பலம் நாராயண பெருமாள் ஆலயத்திலிருந்து மாணவிக்கு இந்த நிகழ்விற்கான அன்பு பரிசாக இறைவனுடைய பிரசாதத்தை வழங்க அர்ச்சகரே வந்திருக்கிறார். வாழ்த்தி அளிக்க அவரை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கிறேன்.
மிகச்சிறப்பாக நெறிப்படுத்தி இருக்கின்ற குரு டாக்டர் திரு சூர்யா முருகேஷ் அவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவியினுடைய சார்பிலே சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து பக்கவாத்திய கலைஞர்களுக்கான கௌரவிப்பு. மிகச்சிறப்பான இசையை மாணவியினுடைய கலைத்திறனுக்கு நற்துணையாக அரங்கத்திலே வழங்கிய மிருதங்க இசை வித்தகர் திருச்சூர் ஸ்ரீ கே சுதேவ் அவர்கள் பெற்றோர்கள் சார்பிலும் ஸ்ருதி நாட்டியாலயாவினுடைய சார்பிலும் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அடுத்ததாக வயலின் இசை விதூஷி ஸ்ரீமதி சுபஸ்ரீ அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அடுத்ததாக கீபோர்ட் இசை வித்தகர் திரு வி.ஜி. விக்னேஸ்வர் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார். அடுத்ததாக லய வித்தகர் திரு சரத் தாமோதரன் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஒலி அமைப்பின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிற திரு சார்ல்ஸ் அவர்கள். ஒரு சில தொழில்நுட்ப கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டவுடன் மாணவி ரக்ஷனாவினுடைய நன்றி உரையோடு நிகழ்ச்சி நிறைவுற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அனைவரும் பெற்றோர்கள் சார்பிலே இதே அரங்கத்தின் மேல்தளத்தில் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இரவு உணவை ஏற்றுக்கொண்டு இனிதே இல்லம் திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திரு சார்ல்ஸ் அவர்கள் தகுந்த ஒளி அமைப்புகளுக்காக கௌரவிக்கப்படுகின்றார். ஒலி பொறியாளர் திரு ஸ்ரீராம் அவர்கள். வேறு ஏதாவது பெண்டிங் இருக்கா பார்த்துருங்க. நிறைவாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராகிய அடியனும் கௌரவிக்கப்படுகிறேன். நிறைவாக நன்றி உரை நிகழ்வின் நாயகி டாக்டர் என் ரக்ஷனா சாய்ஸ்ரீ. Shri Gurubhyo Nama. I don't know where to start this. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை அம்மா அண்ட் அப்பா. ஈக்குவலி தேங்க்யூ ஸோ மச் சூர்யா அண்ணா. மை ஃபேமிலி நான் சொல்லிகிட்டே போனால் ரொம்ப பெரியவங்க. ஸோ I'll thank them all together and my big lot of cousins. Thank you so much for years of support. இந்த உங்கள் எல்லாரோட பாசிட்டிவ் வைப் அண்ட் பிளெஸ்ஸிங்கோட தான் இன்றைக்கி இது நடந்துச்சுன்னு ஐ பிலீவ் இன் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ணா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் லைக் ஐ டோன்ட் நோ, எங்கள் அம்மா அப்பா எப்படி எனக்கு பார்த்து எல்லாமே செய்வாங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹீ டேக்ஸ். ஏன்னா வந்துட்டு என்னோடய எல்லா குருஸுமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஐ லேர்ன்ட் ஈச் திங் ஃப்ரம் எவ்ரி ஒன். பட் அண்ணா இஸ் வெரி ஸ்பெஷல். ஐ வண்டர் தட் வராத ஒரு சங்கதியை கூட எப்படியோ சொல்லி கொடுத்து வர வச்சுருவாங்க. ஹீ நோஸ், ஹீ வில் க்யூரேட் த டீச்சிங் மெத்தட் டு ஈச் ஸ்டூடெண்ட். So I am very, very blessed to be his student and very proud of you, Anna. Thank you so much. This is my first ever orchestration oda na paadradhu. I have not even sung with oru karaoke oda kuda na paadnadhu kedaiyadhu. But he have made me sing this. I don't know what to tell. I am very blessed and proud. And Anna, Sharmi Akka, thank you so much, Anna's wife. And
அண்ணா கிட்ட போய் பாட்டு கற்றுக்கும் போது வீட்டில் இருந்து அம்மா அப்பா கிட்டேருந்து அங்கே போவேன். அங்கே வந்து அண்ணாவோட அம்மா அப்பா என்னோட அம்மா அப்பா மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. எவ்ரிடே வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆச்சு, சீக்கிரமான சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணினா ஸ்ரீபிரியா ஆண்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஷுடன்ட் கால் ஹர் ஆண்டி, ஐ ஷுட் கால் ஹர் அம்மா. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் வந்து இங்கே ப்ளெஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்வினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த வருகை தந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் ஸ்ருதி நாட்டியாலயாவினுடைய சார்பிலே மாணவி ரக்ஷனாவினுடைய குடும்பத்தினர் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதே அரங்கத்தினுடைய மேல் தளத்தில் நமக்கான இரவு உணவு பெற்றோர்கள் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் ஏற்றுக்கொண்டு அனைவரும் இனிதே இல்லம் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.